நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ನಮ್ಮ ಒಡೆಯನು ರಕ್ಷಕನಾದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸುತ್ತೇನೆ. இந்த நாளிலே நாம் வாசித்த சங்கீத பகுதி 51 நாம் பார்ப்போம். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವ ಕೀರ್ತನೆ ಯಾವುದೆಂದರೆ 51. இந்த சங்கீதம் ஒரு ஜபமாய் காணப்படுகிறது. ಈ ಕೀರ್ತನೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. என்ன விதமான ஜபம் என்றால், ಇದು ಎಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂದರೆ, ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய தாவீது தன் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்த பிறகு மனம் திரும்புகிற ஒரு சமயத்தில் பாடின பாடல், அது ஒரு ஜபமாக இருக்கிறது. ದೇವರ ಸೇವಕನಾದ ದಾವೀದನು ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ನಂತರ ಅವನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಅದೊಂದು ಮನ ಪರಿವರ್ತನೆಯನ್ನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಈ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. சங்கீதம் 41:4, கீர்த்தனை 41:4. கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ನಾನಂತೂ ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡು ಅಂದೆನು. இது சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களிலே அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜபம். ಇದು ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಾವು ನೋಡುವ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வருகிறோம் என்றால், ಯೆಹೋವನ ಮುಂದೆ ನಾವು ಹೇಗೆ ಬರುತ್ತೇವೆಂದರೆ குற்றவாளிகளாகத்தான் வருகிறோம், ಅಪರಾಧಿಗಳಾಗಿ ಬರುತ್ತೇವೆ. அவருடைய பரிசுத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ಆತನ ಪರಿಶುದ್ಧತೆ ಒಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಹೋಲಿಸಿ ನೋಡಿದರೆ நமக்கு குற்ற உணர்வு வரத்தான் செய்யும். ನಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಅಪರಾಧಿಯ ಗುಣ ಬರುತ್ತದೆ. அப்பொழுது ಆ ಸಮಯದಲ್ಲಿ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ನಾವೇನು ಮಾಡಬೇಕೆಂದರೆ அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக நாம் வேண்டுகிறவர்களாக நிற்க வேண்டும். ಆತನ ಕರುಣೆಗಾಗಿ ಕೃಪೆಗಾಗಿ ನಾವು ಬೇಡುವವರಾಗಿರಬೇಕು. இந்த சங்கீதத்துல, ಈ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ இருக்கக்கூடிய வசனங்கள் 19 வசனங்களை நம்ம 4 பிரிவாக பிரிக்கலாம். ಈ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿರುವ 19 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು 4 ಭಾಗಗಳಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸಬಹುದು. ஒவ்வொரு பாகத்தையும் நாம விளக்கமா படிக்கிற நேரம் இல்ல, ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಗವನ್ನು ವಿವರವಾಗಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் சில வசனங்களை நம்ம படிப்போம். ಆದ್ದರಿಂದ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ನಾವು முதல் 6 வசனங்களை படிக்கும் பொழுது, ಮೊದಲು 6 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ, தாவீது தான் செய்த குற்றத்தை உணர்ந்தவனாக அவன் பாவ அறிக்கை செய்கின்றான். ದಾವೀದನು ತಾನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ಅವನು ಅದಕ್ಕೆ ಅರಿತುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಮನ ಪರಿವರ್ತನೆ, ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುತ್ತಾನೆ. அவனுக்கு தானாகவே அது பாவம் என்று தெரியுமோ தெரியாதோ, ಅವನಿಗೆ ತಾನಾಗೆ ಅದು ಪಾಪವೆಂದು ತಿಳಿದಿದೆಯೋ ಇಲ್ವೋ, ஆனா அதை அவன் செய்து விட்டான். ಆದರೆ ಅದನ್ನು ಅವನು ಮಾಡಿಬಿಟ್ಟ, பாவத்தை செய்து விட்டான். ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ. என்ன பாவம் செய்தான்? ಯಾವ ಪಾಪ ಮಾಡಿದ? இன்னொருத்தருடைய மனைவியை அவன் எடுத்துக்கொண்டான், ಮತ್ತೊಬ್ಬನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡ. அதற்காக அவன் பல தவறுகளை, பல கட்டளைகளை உடைக்கிறான். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹಲವು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅವನು ಮೀರುತ್ತಾನೆ. இச்சியாதிருப்பாயாக அந்த கட்டளை உடைச்சிட்டான். ಇಚ್ಛೆ ನಿನಗಿರಬಾರದು ಎಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರುತ್ತಾನೆ. இச்சிಸಬಾರದು ಎಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮುರಿದಾಕಿದನು. திருடக்கூடாது என்கிற கட்டளையை உடைத்தான். ಕಳ್ಳತನ ಮಾಡಬಾರದೆಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿದನು. இன்னொருத்தருடைய மனைவி எடுத்துக்கொண்டான். ಮತ್ತೊಬ್ಬನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அந்த கட்டளையை உடைத்தான். ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬೇಡ ಎಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿದನು. கொலை செய்யக்கூடாது என்கிற கட்டளையை மீறி பத்சேபாளுடைய கணவனை கொன்றான். ಕೊಲೆ ಮಾಡಬೇಡ ಎಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿ ಬತ್ಷೆಬಳ ಗಂಡನನ್ನು ಅವನು ಸಾಯಿಸಿದನು. இப்படி நீங்க ஒன்னொன்னா நீங்க உள்ளுக்குள்ள புகுந்து யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, ಹೀಗೆ ನೀವು ಒಂದೊಂದಾಗಿ ಒಳಗೆ ನೀವು ನೋಡಿದರೆ, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದರೆ, அவனுடைய உடம்பு தான் அவனுக்கு முக்கியமாக தெரிந்தது. கடவுளை விட்டு விட்டான், அது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. ಅವನ ದೇಹವೇ ಅವನಿಗೆ ಮುಖ್ಯವಾಯಿತು, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟಿದನು, ಅದು ಅವನಿಗೆ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಆಯಿತು. கர்த்தரை விட்டு விட்டான், ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟನು. தன்னுடைய சுய சரீரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தான். ತನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಅವನು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. இப்போ இவனுக்கு தன்னுடைய தவறு, தன்னுடைய பாவம், தன்னுடைய துரோகத்தை தானாகவே அவனுக்கு தெரிந்து கொள்ளாத நிலைமையில இருக்கும்போது, ಈಗ ಇವನು ತನ್ನ ಪಾಪವನ್ನು, ತನ್ನ ದ್ರೋಹವನ್ನು ಅವನು ಅರಿತುಕೊಳ್ಳದೇ ಇರುವ ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, அப்பொழுது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். ಆಗ ನಾತಾನನು ಎಂಬ ಪ್ರವಾದಿಯನ್ನು ದೇವರು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. எத்தனை பேர் நீங்க இந்த சபையில விசுவாசியா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವುದಕ್ಕೆ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀರಿ?
நீங்க சந்தோஷப்படுங்களோ இல்லையோ, சில பேர் கையை தூக்க மாட்டாங்க, பரவாயில்ல, துக்கத்தோட தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது. ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ತಿರೋ ಇಲ್ವೋ? ಕೆಲವರು ದುಃಖದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಕೈ ಎತ್ತಲಿಲ್ಲ. ஆனா வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. ಆದ್ರೆ ಬೇರೆ ಗತಿ ಇಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿದ್ದೀರಾ. வேற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப தூக்கி சூப்பரா வச்சு தலைமையில ஐஸ் கொட்டுவாங்க. ஆனா இங்க நான் அப்படி பண்றது இல்ல. ಬೇರೆ ಸ್ಥಳವಾಗಿದ್ದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮೇಲೆತ್ತಿ ತಲೆಗೆ ಐಸ್ ಹಾಕುತ್ತಾರೆ, ಆದ್ರೆ ನಾನು ಹಾಗೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நான் ஒரு நாத்தான் தீர்க்கதரிசியை போல கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. ನಾನು ಇಲ್ಲಿ ನಾತಾನ್ ಪ್ರವಾದಿಯಂತೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. கரெக்டா? ಸರಿನಾ? உன்னை சொல்லலாமா, மற்றவங்களுக்கு சொல்றேன். ನಿಮ್ಮನ್ನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಬೇರೆಯವರನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. எப்ப பார்த்தாலும் கண்ணுலயே குத்துற மாதிரியே இந்த பாஸ்டர் பேசுவார். ಯಾವಾಗಲೂ ಕಣ್ಣಿಗೆ ಚುಚ್ಚುವಂತೆ ಪಾಸ್ಟರ್ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? ಸೇವಕರ ಕೆಲಸ ಏನು ಗೊತ್ತಾ? ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜோக்கரா இருக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். ಜನರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವಂತೆ ಒಬ್ಬ ಜೋಕರ್ ಆಗಿ ಇರಬೇಕೆಂಬುದು ಅವನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. உண்மையான ஊழியக்காரன், ನಿಜವಾದ ಸೇವಕನು ಯಜಮಾನಕ್ಕೆ கீழ்ப்படிந்தவனாக அவன் வேலை செய்ய பார்ப்பான். ಯಜಮಾನನಿಗೆ ವಿಧೇಯನಾಗುವಂತೆ ಅವನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ಯಜಮಾನ என்ன சொல்றாரோ அதை செய்கிறவன் தான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். ಯಜಮಾನನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೋ ಅದನ್ನು ಮಾಡುವವನೇ ನಿಜಸ್ಥನಾದ ಸೇವಕನು. நாத்தான் தீர்க்கதரிசி இந்த ராஜா கிட்ட போய் அவன் பெரிய ராஜா, அவன் செஞ்ச தப்ப எப்படி சொல்லி அவனுக்கு எப்படி உணர்த்த வைக்கிறது? ನಾತಾನ್ ಪ್ರವಾದಿ ಹೋಗಿ ಅವನು ದೊಡ್ಡ ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ, ದಾವೀದನು ಅವನಿಗೆ ಹೇಗೆ ಅವಂತ ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ಹೇಳಿ ಅರ್ಥ ಮಾಡಿಸುವುದು. உலகமே பெருசா பேசக்கூடிய ஒரு மனுஷன் தாவீது. ಈ ಲೋಕವೆಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾತಾಡುವ ಒಬ್ಬ ಅರಸನು ದಾವೀದನು. அவன் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஜெயந்தான். அவன் போருக்கு போனா அவனுக்கு வெற்றி தான். ಅವನು ಮಾಡಿದ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಯತ್ನವೂ ಅವನಿಗೆ ಜಯವೇ. ಅವನು ಯಾವ ಯುದ್ಧದಲ್ಲ ಭಾಗವಹಿಸಿದನೋ ಅದೆಲ್ಲವೂ ಅವನಿಗೆ ಜಯವೇ. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವನು. அவன் எடுத்த இசைக்கருவியை வாசித்தால் ஆண்டவருக்கு மகிமை, பிசாசு ஓடும். ಅವನು ಆ ಸಂಗೀತದ ಕಿನ್ನರಿಯನ್ನು ಬಾರಿಸುವಾಗ ದೆವ್ವಗಳು ಓಡುತ್ತವೆ. ದೇವರು பிசாசு பிடிச்சவங்க அங்க வந்திருந்தாங்கன்னா அவன் வாசிக்கிற இசையை பார்த்த உடனே அந்த பேய்கள் அவனை விட்டு ஓடிவிடும். ದೆವ್ವಗಳು ಅವನು ಬಾರಿಸುವ ಕಿನ್ನರನ್ನು ಕೇಳುವಾಗ ಅದು ಭಯಪಟ್ಟು ಓಡುತ್ತದೆ. பேய் பிடிச்சவங்க சவுல் மாதிரி ஆளுங்க முன்னாடி உட்கார்ந்து இருந்தால், ದೆವ್ವ ಹಿಡಿದವರು ಸೌಲನಂತೆ ಮುಂದೆ ಕುಳಿತಿದ್ದಾರೆ, தாவீது வாசித்தா போதும். வாசிக்கும் பொழுது அந்த பேய்கள்லாம் வேற அப்படியே விலகி ஓடும். ದಾವೀದನು ಅದನ್ನು ಬಾರಿಸಿದ್ರೆ ಸಾಕು, ಬಾರಿಸುವಾಗಲೇ ದೆವ್ವಗಳೆಲ್ಲ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் இந்த தாவீது. ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಇರುವ ಮನುಷ್ಯನು ದಾವೀದನು. ஆனால் அவன் ஒரு பாவத்திலே விழுந்திருக்கிறான் என்று சொல்லும்போது, ಆದ್ರೆ ಅವನು ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ நாத்தான் தீர்க்கதரிசிக்கு எப்படி இருக்கும் அந்த செய்தியை சொல்றதுக்கு எப்படி இருக்கும்? ಪ್ರವಾದಿಯಾದ ನಾತಾನನಿಗೆ ಈ ವಿಷಯ ಕೇಳುವಾಗ ಹೇಗಿರುತ್ತಿತ್ತು? சுலபமா இருந்திருக்குமா? ಸುಲಭವಾಗಿರುತ್ತಾ? எப்படி இருந்திருக்கும்? ಹೇಗಿರುತ್ತೆ? எப்படா இவனுக்கு எல்லாம் தெரியும், வசனம் தெரியும், ஆண்டவர் ஆவியானவர் மேல இருக்கிறாரு, அவன் ஒரு பெரிய ராஜா, நான் போய் எப்படி சொல்றது? நீ தப்பு செஞ்சுட்டா நான் எப்படி சொல்றது? ಹೇಗಪ್ಪ ಇವನಿಗೆ ಹೇಳೋದು? ನಿನಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿದೆಯಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅವನೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ, ಹೇಗೆ ನಾನು ಹೋಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಸುವುದು? ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தபடியால், ಆದ್ರೆ ನಾತಾನ್ ಪ್ರವಾದಿಯು ನಿಜವಾದ ದೇವರ ಸೇವಕನಾಗಿದ್ದರಿಂದ அவன் தாவீதிடத்திலே போய் தாவீதை பத்தியே ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக ஒரு கதையை சொல்லுகிறான், ஒரு உவமையை சொல்லுகிறான். ಅವನು ದಾವಿದನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ದಾವಿದನ ಬಗ್ಗೆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸಾಮ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த கதையில ஒருவன் அக்கிரமம் செய்கிறதை அந்த கதையில அவன் சொல்லுகிறான். ಆ ಕಥೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಅಕ್ರಮ ಮಾಡುವುದನ್ನು ಆ ಕಥೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒரு ஏழை பாதிக்கப்பட்டு அவன் துக்கப்படுகிறதை அவன் அங்க உணர்த்துகிறான். ಒಬ್ಬ ಬಡವನು ಅಲ್ಲಿ ಬಾರಿಸಲ್ಪಟ್ಟು ದುಃಖ ಪಡುವುದನ್ನು ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ. என்ன செய்யறான் நாத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? ನಾತಾನ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? வேத வசனத்தின்படி நீதி என்ன, நியாயம் என்ன, உண்மை என்ன, பொய் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றான். ವೇದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನೀತಿ ಏನು, ನಿಜವೇನು, ನ್ಯಾಯವೇನು ಎಂದು ದಾವೀದನಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ. அவனுக்கு தெரியுமா? ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? ஞாபகப்படுத்துகிறான், ನೆನಪಿಸುತ್ತಾನೆ. அவனுக்கு ஞாபகம் நல்லா இருக்குது, ಅವನಿಗೆ ನೆನಪು ಚೆನ್ನಾಗಿದೆ. அப்ப உடனே அந்த ராஜா என்ன சொல்றான்? ತಕ್ಷಣ ಅರಸನ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு தப்பான ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது, அவனை
ತೀರ್ಥ ಕಟ್ಟನು ಅಡ್ಡಿಗೆ ಅವನೇ ಅಂತ ಒಂದು ತಪ್ಪಾದ ದುಷ್ಟನಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಇರಬಾರದು, ಅವನನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. ಅವನು ಪಣಕಾರನಾಗಿ இருக்கிறான், ಅವನಿடத்தில் ಅನೇಕ ಆಡುಗಳು இருக்கும் பொழுது, ಅವನು ಐಶ್ವರ್ಯವಂತವನಾಗಿದ್ದಾನೆ, ಅವನ ಬಳಿ ಅಷ್ಟು ಕುರಿಗಳು ಇರುವಾಗ ஒரு ஏழைகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு குட்டி ஆடு, அது மகளை போல வச்சிருக்கிறான், அதை போய் எடுத்து அவன் விருந்தாளிகள் கொடுத்தானே. ಒಬ್ಬ ಬಡವನ ಹತ್ರ ಇರುವ ಒಂದು ಕುರಿಯನ್ನು, ಅದು ಅವನ ಮಗುವನಂತೆ ಅವನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನು, ಅದನ್ನು ಅವನು ಕಿತ್ತುಕೊಂಡು ತಿಂದನಲ್ಲ. ஒன்றுக்கு நாலத்தனையாக அவனிடத்திலிருந்து பிடுங்கி கொடுக்க வேண்டும். ಒಂದಕ್ಕೆ 4ರಷ್ಟು ಅವನಿಂದ ಕಿತ್ತು ಕೊಡಬೇಕು. ಅವನು ಉಯಿರೋடு இருப்பதை விட ಅವನು ಸಾಗಡಿப்பது, ಅವನು ಜೀವಂತವಾಗಿರುವುದಕ್ಕಿಂತ ಅವನು ಸಾಯಬೇಕು. உடனே யார் அந்த மனிதன் அவனுக்கு அந்த கட்டளையை கொடுக்கலாம். ತಕ್ಷಣ ಯಾರು ಆ ಮನುಷ್ಯನು ಅವನಿಗೆ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಡಬಹುದು. இப்பதான் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ಈಗಲೇ ನಾತಾನ್ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನೇ ಅವನ್, ನೀನೇ ಆತನು, நீதான் அந்த மனுஷன், ನೀನೇ ಆ ಮನುಷ್ಯನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது கிட்ட கத்தி இருக்குது, ದಾವಿದನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇದೆ, சேனை இருக்குது, ಸೈನ್ಯ ಇದೆ, பணம் இருக்குது, ಹಣ ಇದೆ, அதிகாரம் இருக்குது, ಅಧಿಕಾರ ಇದೆ. ஆனா நாத்தான் தீர்க்கதரிசிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ಆದ್ರೆ ನಾತಾನ್ ಪ್ರವಾದನೆ ಬಳಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಇದೆ. அது எல்லா கத்தியை விட, பணத்தை விட, அந்தஸ்தை விட பயங்கரமான வல்லமையுள்ள ஆயுதம். ಅದು ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಆಯುಧಗಳಿಗಿಂತ, ಹಣಕ್ಕಿಂತ, ಐಶ್ವರ್ಯಕ್ಕಿಂತ ಬಹಳ ಬಲವುಳ್ಳ ಒಂದು ಆಯುಧವು. நாத்தானுடைய வார்த்தைக்கு முன்னாடி அவன் சிம்மாசனத்துல உட்கார கூட முடியல, கீழே விழுந்தான். ನಾತಾನಿನ ಮಾತಿಗೆ ಮುಂದೆ ಅವನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ಅವನು ಹಾಗೆ ಬಿದ್ದನು. பேசுகிறது நாத்தான் இல்ல, கர்த்தர் பேசுகிறார். அந்த நாத்தான் என்கிற மனுஷன் மூலமா கர்த்தர் உணர்த்துகிறார் என்று புரிந்து கொண்டான். ಮಾತಾಡುವುದು ನಾತಾನನಲ್ಲ, ನಾತಾನನ ಮಾತಿನ ಮೂಲಕ ಮಾತಾಡುವುದು ಯೆಹೋವನು ಎಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. கீழே விழுந்தான், ಕೆಳಗೆ ಬಿದ್ದನು. நான் பாவம் செய்தேன், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದೆ ஒத்துக்கொள்கிறான், ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நான் தான் சாகணும், ನಾನೇ ಸಾಯಬೇಕು, நான் தான் தண்டிக்கப்பட வேண்டும், ನಾನೇ ದಂಡಿಸಲ್ಪಡಬೇಕು, நான் தான் குற்றம் செய்தேன், ನಾನೇ ಪಾಪ ಮಾಡಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையான தேவனுடைய மனுஷங்கிறவன் யாருன்னா பாவமே செய்யாதவன் கிடையாது, பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறவன். ನಿಜವಾದ ದೇವರ ಮನುಷ್ಯನು ಯಾರೆಂದರೆ ಪಾಪವೇ ಮಾಡದವನಲ್ಲ, ಪಾಪ ಮಾಡಿದರು ಅದನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವವನು, பாவத்தை அறிக்கை செய்கிறவன், ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವವನು. நீதிமொழிகள் 28 ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28 13 14 13 14 13 and 14. 13 14 Whoever conceals the sin, he does not prosper, but the one who confesses and stops sinning, he will receive mercy from God. Blessed is the one who is always in the fear of God, respecting God. But whoever is not fearing God, hardening his heart, he will fall into many troubles after troubles. Kannada. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28ನೇ ಅಧ್ಯಾಯ 13 14 ವಾಕ್ಯಗಳು. ದೋಷಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಶುಭವಾಗದು, ಅವುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದು. ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವನು ಧನ್ಯನು, ಕಠಿಣ ಹೃದಯ ಉಳ್ಳವನು ಕೇಡಿಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವನು. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான். கர்த்தருடைய வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯವು நம்ம நேருக்கு நேரு ಕರ್ತரை ಸಂಧಿக்கும்படி செய்கிறது. ನಾವು ನೇರವಾಗಿ ದೇವರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. We cannot hide from God. ದೇವರಿಂದ ನಾವು ಮರೆಯಾಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. We cannot hide our sins anymore before God. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಮರೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. We cannot escape from God's presence. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. We will not succeed in hiding all our iniquities. ಎಲ್ಲ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನು ಮರೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ಜಯ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. So what we should do? ಆದ್ರಿಂದ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? 1 John chapter 1. 1 ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ
வசனம் 8-9. ವಾಕ್ಯ 8-9. 1 யோவான் 1 ಯೋಹಾನ முதல் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது 9வது ವಚನங்களை ವಾಸಿಸೋಣ. 8ನೇ 9ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವೆಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವೆಂದು ನಾವು ಹೇಳಿದರೆ ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಮತ್ತು ಸತ್ಯವೆಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು, ದೇವರಾದ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು, ನೀತಿವಂತನು ಆಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟು ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುವನು. We deceive ourselves. We cheat our own selves. And the truth is not in us. And there is no truth in us. If we confess our sins, but if we accept and confess it, He is faithful and just. God is faithful and just. And will forgive us our sins. And He will forgive us from our sins. And purify us. And He will purify us from all unrighteousness. From all unrighteousness. நமக்கு பாவமில்லை என்போமானால், ನಮಗೆ ಪಾಪವಿಲ್ಲ ಎಂದರೆ, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், ரொம்ப யோசிக்கிறீங்க பிரதர். வாசிங்க, நீங்க வாசிக்கிறதுக்காக தான் எடுத்து கொடுக்குறேன். இல்ல நீங்க பைபிளை பார்த்து வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்புறம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை யோவான் எழுதுவதற்கு, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯೋಹಾನನು ಬರೆಯುವುದಕ್ಕೆ அவன் எங்கே படிச்சிருப்பான்? ಅವನು ಎಲ್ಲಿ ಓದಿರಬಹುದು? மோசேயினுடைய ஆகமங்கள், ಮೋಶೆಯ ಪುಸ್ತಕಗಳು, the books of Moses, ಮೋಶೆಯ ಪುಸ್ತಕಗಳು, and the books of the prophets, ಮತ್ತೆ ಪ್ರವಾದಿಗಳ ಪುಸ್ತಕಗಳು, and the books of the Psalms, ಮತ್ತೆ ಕೀರ್ತನೆಗಳು. Who taught him? ಯಾರು ಅವನಿಗೆ ಬೋಧಿಸಿದ್ದು? The Lord Jesus Christ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಯಾರು ಅವನಿಗೆ ಬೋಧಿಸಿದೆ? ಯಾರು ಅವನಿಗೆ ಬೋಧಿಸಿದ್ದು? ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುಗೆ ಯಾರು ಬೋಧಿಸಿದೆ? ಯೇಸುವಿಗೆ ಯಾರು ಬೋಧಿಸಿದ್ದು? பிதாவாகிய தேவன், ತಂದೆಯಾದ ದೇವರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொல்லாத எந்த ஒரு வார்த்தையும் இயேசு பேசவே இல்லையாம். ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳದಿರುವ ಮಾತುಗಳನ್ನು ಯೇಸು ಮಾತಾಡಲಿಲ್ಲ. பிதாவானவர் அவருக்கு சொல்லும்படி உபதேசிக்கும்படி சொன்ன வார்த்தைகளை மட்டுமே இயேசு பேசினார். ತಂದೆಯಾದವನು ಯೇಸುವಿಗೆ ಬೋಧಿಸಿದ ಮಾತು, ಇದನ್ನು ಹೇಳಬೇಕೆಂದು ಬೋಧಿಸಿದ ಮಾತನ್ನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೋಧಿಸಿದನು. ವಾಟ್ ಟು ಸೇ, ಯಾವುದನ್ನು ಮಾತಾಡಬೇಕು, what to teach, ಯಾವುದನ್ನು ಬೋಧಿಸಬೇಕು. both were instructed by the Father to the Lord Jesus Christ. ಈ ಎರಡು ವಿಷಯಗಳು ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಬೋಧಿಸಿದನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ஒரு பாவமும் செய்யல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವ ಪಾಪವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ அவர் தேவருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கிறார், நீதி உள்ளவராய் நிற்கிறார். ಆತನು ದೇವರ ಮುಂದೆ ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ, ನೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. நாம முன்னாடி நிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இல்ல, நீதி இல்ல. ನಾವು ಆ ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನೀತಿ ಇಲ್ಲ. அதனால அவர் நம்ம என்ன பண்றாரு? ಆದ್ರಿಂದ ಆತನು ನಮಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்கு, ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ. அப்படின்னா நீதி இல்லாதவர்களுக்கு நீதியை கொடுப்பதற்காக, ನೀತಿ ಇಲ್ಲದವರಿಗೆ ನೀತಿಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ರಕ್ತத்தை சிந்தும்படி பிதா அனுப்பிவிட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ರಕ್ತ ಸುರಿಯುವುದಕ್ಕಾಗಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ಕಳುಹಿಸಿದನು. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசுவை மட்டும் அனுப்பாம இருந்திருந்தார்னா நாம நம்ம பாவத்திலேயே செத்து நாசமாய் போவோம். ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕಳುಹಿಸದೆ ಹೋಗಿದ್ದರೆ ನಾವು ನಮ್ಮ ಪಾಪದಲ್ಲಿಯೇ ನಾವು ಸತ್ತು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ? பிதாவே, ತಂದೆಯೇ, உங்களுடைய மகனை எனக்காக கொடுத்தீரே, ನಿನ್ನ ಮಗನನ್ನು ನನಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟೆ ಅಲ್ಲ, என் மேல அவ்வளவு அன்பு வச்சீங்களா, ನನ್ನ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟೆಯಾ, அவ்வளவு அன்பா, ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಯ, பாவியாக இருக்கிற என்னை ரட்சிக்கும்படியாகவும் உங்க சொந்த மகனை கொடுத்தீங்க. ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய கடமை என்ன? ಈಗ ನನ್ನ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಏನು? சிலுவையில் இயேசு செத்தார், கரெக்ட் தான். ನನ್ನ ಕರ್ತವ್ಯ ಏನು?
ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತನು, ಅದು ನಿಜವೇ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪಾವತಿ ನಮ್ಮ ಅರಿಕೆ ಸೇಮ ವச்சிருந்தா, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡದೆ ಇಟ್ಟಿದರೆ எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪವಲ್ಲವೇ? சங்கீதக்காரன் பாருங்க, அன்னைக்கே பரிசுத்த ஆவினால அவன் தொடப்பட்டான். ಕೀರ್ತನೆಗಾರನನ್ನು ನೋಡಿರಿ, ಅವನು ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಆ ದಿನಗಳಲ್ಲಿಯೇ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟನು. இப்படி ಹೇಗೆ? ನಾತಾನ್ தீர்க்கதரிசி மூலமாக, ನಾತಾನ್ ಪ್ರವಾದಿ ಮೂಲಕ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் என்ன சொல்லுகிறான்? ಆಗ ಅವನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? 6 ವಚನத்தை பாருங்க, ಬೈಬಲ್ ತೆರೆದು வச்சு பாருங்க. ಮೊದಲು 6 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬೈಬಲ್ ಅನ್ನು ತೆರೆದು ನೀವು ನೋಡಿರಿ. ಬೈಬಲ್ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲದವங்க நீங்க ಸ್ಕ್ರೀನ್ பாருங்க. ಕೈಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಇಲ್ಲದವರು ಅವರು ಮೇಲೆ ಸ್ಕ್ರೀನ್ ಅನ್ನು ನೋಡಿರಿ. ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ சொல்றான், ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು, ಕರುಣಾನಿಧಿಯೇ ನನ್ನ ದ್ರೋಹವನ್ನೆಲ್ಲ ಅಳಿಸಿ ಬಿಡು. என்கிட்ட மீறுதல் இருக்குது, பாவம் இருக்குதுன்னு சொல்றான். ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪವಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வசனத்துல, ಎರಡನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ என்கிட்ட அக்கிரமம் இருக்குதுன்னு சொல்றான். ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪವೂ ಇದೆ, ದೋಷವೂ ಇದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. மூணாவது வசனத்துல, ಮೂರನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ மறுபடியும் என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள் என் கண்ணுக்கு முன்னாடியே நிக்குது, ಮತ್ತೆ ನನ್ನ ದ್ರೋಹ, ನನ್ನ ಪಾಪವು ನನ್ನ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಇದೆ. நாலாவது வசனத்துல, ನಾಲ್ಕನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ஆண்டவரே நான் செஞ்ச பாவம் எல்லாம் ஏதோ ஒரு மனுஷனுக்கு செஞ்சதாக நான் நினைச்சுக்கிட்டேன், ದೇವರೇ ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪವೆಲ್ಲೋ ಯಾರೋ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದೆ ಅಂದುಕೊಂಡೆ. ஆனா அது மனுஷனுக்கு இல்ல, ಆದ್ರೆ ಅದು ಮನುಷ್ಯನಿಗಲ್ಲ, இன்னொருத்தனுக்காக நான் செஞ்ச தப்பில்ல, ಬೇರೆಯವರಿಗೆ ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪವಲ್ಲ, தேவனாகி உமக்கு விரோதமாகவே நான் செய்திருக்கிறேன் என்று இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ದೇವರಾದ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೆ. அஞ்சாவது வசனத்துல, 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நான் பிறந்ததுல இருந்தே நான் பாவிதான் ஆண்டவரே, துர்குணத்துல தான் உருவானே, ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದಲೇ ನಾನು ಪಾಪಿಯೇ, ನಾನು ಮಾತೃ ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದಿದ ದಿನದಿಂದ ನಾನು ದ್ರೋಹಿಯೇ. சொல்றான், 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய உள்ளத்துல, வாயில மட்டும் இல்ல, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். ದೇವರೇ ಬಾಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಒಳಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಿಜಸ್ಥನಾಗಿರಬೇಕೆಂದು ಬಯಸುವಿ. ಅಪ್ಪ ನಾನು ಉண்மையை ஒத்துக்கொள்கிறேன். ಅಪ್ಪ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇನೆ. ನಾನು ಸತ್ಯವನ್ನು ನಾನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇನೆ. என்கிட்ட தப்பு இருக்குது, பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, அநியாயம் இருக்குது. ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪವಿದೆ, ಅಕ್ರಮವಿದೆ, ಅನ್ಯಾಯವಿದೆ. இரண்டாவது குரூப்ல, இரண்டாவது பாகத்துல, ಎರಡನೇ ಭಾಗದಲ್ಲಿ அவன் என்ன கேக்குறான்? ಅವನೇನು ಕೇಳುತ್ತಾನೆ? 7 இருந்து 12 வரைக்கும், 7ರಿಂದ 12ರವರೆಗೂ ஈசோப்பினாலே நீ சுத்திகரியும் என்று கேட்கிறான். ಹಿಸೋಪಿನಿಂದ ಶುದ್ಧೀಕರಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. என்னது ஈசோப்பினாலே சுத்திகரின என்ன அர்த்தம்? ಹಿಸೋಪ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಹಿಸೋಪಿಂದ ಶುದ್ಧೀಕರಿಸುವುದಂದ್ರೆ ಏನು? ಸೋಪ್ தெரியும், ಸೋಪ್ ಗೊತ್ತು. ஈசோப்புன்னு என்ன? ಹಿಸೋಪ್ ಅಂದ್ರೆ ಏನು? சோப்புன்னு சொன்னாலும் ஈசோப்புன்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். ಸೋಪ್ ಅಂದರು ಹಿಸೋಪ್ ಅನ್ನೋದು ಎರಡು ಒಂದೇ. அல்லேலூயா, அல்லேலூயா. சோப்பு SOAP இல்லையா? SOAP சோப்பு. என்னப்பா சார் இப்படி சொல்றீங்க? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಈಗ ಹೇಳ್ತೀರಾ? சோப்புங்கிறது எப்ப வந்துச்சு? ಸೋಪ್ ಎನ್ನುವುದು ಯಾವಾಗ ಬಂದಿತ್ತು? இப்போ வந்துச்சா? பாபிலோன்ல வந்துச்சா? ஆமாவா? இது யாத்ராகமத்திலேயே ஈசோப்பு வந்துருச்சு. ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿಯೇ ಈ ಹಿಸೋಪ್ ಎಂಬ ಗಿಡವು ಬಂದಿತ್ತು. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದೇ வந்துருச்சு. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ಅದು ಬಂದಿತ್ತು. ಮೋಸೆಗೆ ಆಂಡವರು சொல்றார், ಮೋಸೆಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಪಾಪ செஞ்சவங்கள, ಪಾಪ ಮಾಡಿದವರನ್ನು முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து, ಮುಂದೆ ತಂದು ನಿಲ್ಲಿಸು. இந்த ஹிசோப்புங்கிறது என்னன்னா, ಹಿಸೋಪ್ ಎಂಬುದು ಏನೆಂದರೆ ಅದು ஒரு ಪ್ಲಾಂಟ್, ಅದು ஒரு செடி, ಅದೊಂದು ಗಿಡ, ಅದು ஒரு செடி, ಅದೊಂದು ಗಿಡ. ಇದು ನಾನು இன்னைக்கு தான் சொல்லல, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ಇದು ನಾನು ಯಾವಾಗ ಮುಂಚೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ಯಾರಿಗಾದ್ರು ஞாபகம் இருக்குதான்னு இருக்காது. ಯಾರಿಗಾದ್ರೂ ನೆನಪಿದೆಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಸಹೋದರಿ ಸಿಸ್ಟರ್ ಅನುಷಾக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது. ಸಹೋದರಿ ಅನುಷಾಗೆ ಮಾತ್ರ ನೆನಪಿದೆ. ಅನುಷಾ ಸಿಸ್ಟರ್ங்கிறீங்க, ಏನ್ ಪಾಸ ನನ್ನ ಅನುಷಾ ಸಿಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? நீ இன்னொருத்தர் வைஃப் ஐட்டமா, நான் இனிமே ஜாக்கிரதையா பேசணும். நான் சின்ன வயசுல இருந்து 14 டே வாடா போடான்னு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஆனா இப்ப அவங்களும் பெரிய ஆளுங்க ஆயிட்டாங்க இல்லையா? ನಾನು ಚಿಕ್ಕವರಾಗಿದ್ದಾಗ ನಾನು ಬಾರೋ ಹೋಗೋದು ಹೇಳ್ದೆ, ನಾನು பார்த்தனால எல்லாத்தையும் வாடா போடான்னு சொல்லி பழகிட்டேன். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ನೋಡಿದ್ದರಿಂದ ನಾನು ಎಲ್ಲರನ್ನು ನಾನು ಬಾರೋ ಹೋಗೋದು ಹೇಳ್ತಿದ್ದೆ. ஆனா இப்ப பார்த்தா அவங்க அப்பாவா இருக்காங்க, அம்மாவா ஆயிட்டாங்க. இப்ப நான் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ಆದ್ರೆ ಈಗ ಅವರು ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ, ತಾಯಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಈಗ ನಾನು ಹಾಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. ஈசோப்பை பத்தி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நம்ம சபையில 32 வருஷமா ஊழியத்துல இருக்கிறீங்க, 33 வருஷமா இருக்கேன். ಹಿಸೋಪ್ ಗಿಡದ ಬಗ್ಗೆ ನಾನು ಹಲವು ಸಾರಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. 33 ವರ್ಷಗಳಿಂದ ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ. மோசேக்கு தேவன் சொன்னார், மோசேக்கு தேவர் ಹೇಳುತ್ತಾನೆ, வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி, அதுக்கு அந்த செடிக்கு பேரு ஹிசோப்.
ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದೆ ಒಂದು ಗಿಡ, ಆ ಗಿಡಕ್ಕೆ ಹೆಸರು ಹಿಸೋಪ್. அந்த செடியினுடைய இலைகள் எப்படி இருக்கும்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய புதினா இலையை போல இருக்கும். ಆ ಗಿಡದ ಎಲೆಗಳು ಹೇಗಿರ್ತದೆ ಅಂದರೆ ನಮ್ಮ ಊರಿನ ಪುದೀನ ಸೊಪ್ಪುವಿನ ಎಲೆಗಳಂತೆ ಇರುತ್ತದೆ. ಅದು ஒரு 1.5 அடி உயரத்துக்கு அது வளரும். 1.5 ಅಡಿ ಎತ್ತರಕ್ಕೆ ಅದು ಬೆಳೆಯುತ್ತದೆ. அது ஆடு மாடுங்க சாப்பிடும். ಅದನ್ನು ದನ ಕುರಿಗಳು ತಿನ್ನುತ್ತವೆ. மனுஷர்கள் கூட அதை எப்படி பயன்படுத்துவார்கள் சொன்னால், ಮನುಷ್ಯರು ಕೂಡ ಅದನ್ನು ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆಂದರೆ அதை சமையலுக்கு பயன்படுத்துவார்கள். கொஞ்சமா போட்டு ಅದನ್ನು ಅಡಿಗೆಗೆ ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ ಅವರು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. வைத்தியர்கள் மருந்துக்காக அதை பயன்படுத்துவார்கள். ವೈದ್ಯರು ಔಷಧಿಗೋಸ್ಕರ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. முக்கியமா தொண்டை கரகரன்னு இருக்குது, சளி பிடிச்சிருக்குது, லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குதுங்கிறவங்க இந்த செடியினுடைய இலைகளை எடுத்து பயன்படுத்துவார்கள். ಮುಖ್ಯವಾಗಿ ಗಂಟ್ಲು ಕಟ್ಕೊಂಡಿರೋರಿಗೆ ಅಥವಾ ಶ್ವಾಸಕೋಶದ ಒಂದು ರೋಗ ಇರುವವರು ಇದನ್ನು ಮುಖ್ಯವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கூட அதை பயன்படுத்துவார்கள். ಚರ್ಮ ರೋಗಗಳು ಇರುವವರು ಕೂಡ ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னை கிளியர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய விளையணைகளை அது நீக்கிறதாக இருக்கும். ನಮ್ಮ ಚರ್ಮವನ್ನು ಸರಿ ಮಾಡುತ್ತದೆ. ನಮ್ಮ ದೇಹದ ಅಂಗಗಳು ಅದರಲ್ಲಿ ಏನಾದರೂ ರೋಗವಿದ್ದರೆ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸುತ್ತದೆ. இது சரீர சம்பந்தப்பட்டதான விஷயங்கள். ಇದು ಶರೀರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಾದ ವಿಷಯಗಳು. ஆனால் ஹிசோப்னால எப்படி என்னுடைய ஆத்மா சுத்தமாகும்? ಆದರೆ ಹಿಸೋಪ್ ಗಿಡದಿಂದ ಹೇಗೆ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುವುದು? ஆண்டவர் சொல்கிறார். ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಮೋಶೆ கிட்ட சொல்றாரு. ಮೋಶೆ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ. வாசிங்க என்னாகமம் 19ஆம் அதிகாரம், ಅರಣ್ಯಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ, Numbers chapter 19 verse 18, 18வது வசனம். ಅರಣ್ಯಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. என்னாகமம் 19:18. ಅರಣ್ಯಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. நானே வாசிக்கிறேன், ನಾನೇ ಓದುತ್ತೇನೆ. சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். ಆಗ ಶುದ್ಧನಾದನೊಬ್ಬನು ಆ ನೀರನ್ನು ಹಿಸೋಪ್ ಗಿಡದ ಬರಲಿಂದ ಮನುಷ್ಯನು ಸತ್ತ ಆ ಡೇರೆ ಮೇಲೂ ಅದರಲ್ಲಿದ್ದ ಸಾಮಾನುಗಳ ಮತ್ತು ಮನುಷ್ಯರ ಮೇಲೂ ಚಿಮುಕಿಸಬೇಕು. ಹಾಗೆಯೇ ಎಲುಬಾಗಲಿ ಹತವಾದವನ ಅಥವಾ ಬೇರೆ ಮನುಷ್ಯ ಶವವಾಗಲಿ ಸಮಾಧಿಯಾಗಲಿ ಯಾವನಿಗೆ ಸೋಂಕಿತ್ತೋ ಅವನ ಮೇಲೆಯೂ ಚಿಮುಕಿಸಬೇಕು. சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது சுகமடைந்த பிறகு, ಸ್ವಸ್ಥವಾದ ನಂತರ அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக, ಅವನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಗುರುತಾಗಿ, சுகமான ஒருவன், ಸ್ವಸ್ಥವಾದವನೊಬ್ಬನು அவனை சுத்திகரிப்பதற்காக, ತನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, ஹீலிங் ஆன ஒரு மனுஷன், ಗುಣವಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು அவனை பியூரிஃபை பண்ணுவதற்காக, ತನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, நோயிலிருந்து தப்பித்துக் கொண்டவன், ರೋಗದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡವನು, அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக, ಅವನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕಾಗಿ இந்த ஈசோப்பினாலே ஒரு ஹோலி வாட்டர், ஒரு பரிசுத்தமான சாம்பல் நிறைந்த தண்ணீரிலே தோய்த்து அவர்கள் மேலே தெளிக்க கடவன். ಈ ಹಿಸೋಪ್ ಗಿಡದಿಂದ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ನೀರಿನಲ್ಲಿ ಅದನ್ನು ಹಾಕಿ ಅದನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಚಿಮುಕಿಸಬೇಕು. அந்த பரிசுத்த தண்ணிங்கிறது என்னன்னா, ಆ ಪರಿಶುದ್ಧ ನೀರು ಎಂಬುದು ಏನೆಂದರೆ, அவர்களுடைய பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அது செத்து சுடப்பட்டு அது விபூதியாய் மாறி இருக்கும், சாம்பலாய் மாறி இருக்கும். அதை தண்ணியில கரைச்சி அந்த தண்ணினால அவங்களை தெளித்து விடு. ಒಬ್ಬ ಪಾಪ ಮಾಡಿದರಿಂದ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ಆ ಮೃಗವನ್ನು ಹೋಮ ಮಾಡಿ ಅದರ ಬೂದಿಯನ್ನು ಅವರ ನೀರಿನಲ್ಲಿ ಮಿಶ್ರಣ ಮಾಡಿ ಅದರಿಂದ ಅದನ್ನು ಚಿಮುಕಿಸಬೇಕು. எபிரேயருக்கு எழுதின நிருபம், ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 9ஆம் அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 19, ವಾಕ್ಯ 19, 9, 19. 9, 19 நானே வாசிக்கிறேன், ನಾನೇ ಓದುತ್ತೇನೆ. எப்படி எனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இவைகளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்தான். ಮೋಶೆಯು ದೇವರ ವಿಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರ ಜನರೆಲ್ಲರಿಗೆ ಹೇಳಿದ ಮೇಲೆ ನೀರು, ಕೆಂಪು
ಕೆಂಪು ಉಣ್ಣೆ, ಹಿಸ್ಸೋಪ್ ಕಡ್ಡಿ ಇವುಗಳೊಂದಿಗೆ ಹೋರಿಕರಗಳ ಮತ್ತು ಹೋತಗಳ ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಇದು ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ವಿಧಿಸಿದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವ ರಕ್ತವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿ ಅದನ್ನು ಗ್ರಂಥದ ಮೇಲೆಯೂ ಎಲ್ಲ ಜನರ ಮೇಲೆಯೂ ಪ್ರೋಕ್ಷಿಸಿದನು. ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, ಒಂದು ಮನೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗ அந்த வீட்டுல ஒரு சாவாயிருச்சு. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾವಾಯಿತು. சாவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ಸತ್ತವರನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಸಮಾಧಿ பண்ணியாச்சு. ಸಮಾಧಿ ಮಾಡಾಯಿತು. இப்ப வீட்டை வந்து சுத்திகரிப்பிச்சு, ಈಗ ಮನೆಯನ್ನು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡಿ பெயிண்ட் அடிச்சு ಪೇಂಟ್ ಹಾಕಿ எல்லாம் கிளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ಎಲ್ಲ ಶುದ್ಧ ಮಾಡಿದ ನಂತರ அங்கே ஆசாரியன் வருவான். ಅಲ್ಲಿ ಯಾಜಕನು ಬರ್ತಾನೆ. அவன் வந்து ஈசோப்பினாலே அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு இந்த தண்ணீர்னாலே அவன் தெளித்து அதை ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವಾನ್. ಆ ಹಿಸೋಪ್ ಗಿಡವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ನೀರಿನಲ್ಲಿ ಅದನ್ನು ಮುಳುಗಿಸಿ ಅದನ್ನು ಚಿಮಿಕಿಸುತ್ತಾನೆ. ಮನೆಯೆಲ್ಲ போனா இருக்கும் போதே செய்ய மாட்டான். ಆ ಶವ ಇರುವಾಗ ಅದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. கழுவுறதுக்கு முன்னாடி செய்ய மாட்டான். ತೊಳೆಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஈசோப்பினாலே எப்ப அதை செய்வான்? ಹಿಸೋಪ್ ಗಿಡದಿಂದ ಯಾವಾಗ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? சுத்திகரிக்கப்பட்ட பிறகு, ಅದನ್ನು ಮನೆಯೆಲ್ಲ ತೊಳೆದ ನಂತರ, ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡಿದ ನಂತರ, ஒருவன் சுகமானதுக்கு அப்புறம், மனம் திரும்பினதுக்கு அப்புறம், ಒಬ್ಬನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ ನಂತರ, ಗುಣವಾದ ನಂತರ, பாவத்தை அறிக்கை செய்த பிறகு, ಒಬ್ಬನು ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿದ ನಂತರ, இனிமே நான் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டேன் என்று அவன் முடிவெடுத்த பிறகு, ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಈ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅವನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ ನಂತರ, அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக, ಅವನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವ ಒಂದು ಗುರುತಾಗಿ அவனுக்கு இந்த ஈசோப்பினாலே ಅವನನ್ನು ஜான ಈ ಒಂದು ಹಿಸೋಪ್ ಗಿಡದಿಂದ ಚಿಮುಕಿಸುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡುವಾಗ அவருக்கு தாகத்துல அவர் இருக்கும்போது அவருக்கு என்ன கொடுத்தாங்க? ಆತನಿಗೆ ದಾಹವಾಯಿತು ಎಂದು ಹೇಳುವಾಗ ಆತನಿಗೆ ಏನು ಕೊಟ್ಟರು? ಹುಳಿ ರಸ. தண்ணி கொடுக்கல இல்லையா? ನೀರು ಕೊಡಲಿಲ್ಲ, ಹುಳಿ ರಸವನ್ನು ಕೊಟ್ಟರು. எப்படி கொடுத்தாங்கன்னா, ಹೇಗೆ ಕೊಟ್ರೆ ಅಂದರೆ, கொடுக்கறதுக்கு ஒரு குச்சி வேணும்ல, ಕೊಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಡ್ಡಿ ಬೇಕಲ್ಲ. அவங்க நிக்கிற இடம் கீழே, ಅವರು ನಿಂತಿರುವ ಸ್ಥಳ ಕೆಳಗೆ. இயேசு ஏறக்குறைய ஒரு 10 அடி உயரத்துல மேல தொங்கிட்டு இருக்கிறாரு. ಯೇಸು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು 10 ಅಡಿಗೆ ಅಷ್ಟು ಎತ್ತರದಲ್ಲಿದ್ದಾನೆ. அப்பொழுது ஒரு பெரிய குச்சில, ஒரு பெரிய ஒரு கம்புல, நுனியில இந்த ஈசோப்பினுடைய பிளான்ட்டை கட்டி, ಆಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಂಬದಲ್ಲಿ ಅದರ ತುದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಹಿಸೋಪ್ ಗಿಡವನ್ನು ಕಟ್ಟಿ, அதுல இந்த புளி ரசத்தை அல்லது என்னது காடி வினேகரை வந்து துவைச்சு கசப்பு கலந்த காடியை தோய்த்து அவருடைய வாயிட்ட கொண்டு வந்து வச்சாங்க. ಆಗ ಒಂದು ಕಹಿಯಾದ ಒಂದು ಹುಳಿ ರಸವನ್ನು ಅಥವಾ ಒಂದು ವಿನಿಗರ್ ಅನ್ನು ಅದರಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಿ ಅದನ್ನು ಕೊಟ್ಟರು. ಎರಡು ವಿಷಯಗಳು. அந்த புளித்திருக்கக்கூடிய அந்த திராட்சை ரசம் அவருடைய மெமரி லாஸை உண்டு பண்ணும். அவங்க எல்லாத்தையும் வலியை மறக்க செய்யும். ಅದು ಹುಳಿಯಾದ ದ್ರಾಕ್ಷ ರಸವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ವೇದನೆಯನ್ನು, ನೋವನ್ನು ಅದು ಮರೆತು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அதுக்காகத்தான் இந்த பிளான்ட்டோட சேர்த்து கொடுக்குறாங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಈ ಗಿಡದೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த செடியில இந்த இலையோட சேர்த்து அதை அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, ಈ ಹಿಸೋಪ್ ಗಿಡದ ಎಲೆಯೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಸೇರಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அது பெயின் கில்லர் மாதிரி வலி தெரியாதபடிக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும். ಅದು ಪೇನ್ ಕಿಲ್ಲರ್ ಅಂತೆ, ನೋವು ಗೊತ್ತಾಗದಂತೆ ಅದು ಮಾಡುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು என்ன செய்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದನು? அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. வலியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக, ಆ ನೋವನ್ನು ಆತನು ಅಂಗೀಕರಿಸಿದನು ಎಂಬುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ, அவர் அந்த ஈசோப்பினாலே கொடுக்கப்பட்ட அந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಆ ಹಿಸೋಪ್ನಲ್ಲಿ ನೆನೆಸಿಕೊಟ್ಟ ಆ ಹುಳಿ ರಸವನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. யோவான் 19, ಯೋಹಾನ 19:29. இப்ப நீங்க இங்கிலீஷ்ல, கன்னடத்துல, தெலுங்குல, தமிழ்ல வாசிக்கலாம். ಈಗ ನಾವು ಇಂಗ್ಲಿಷ್, ಕನ್ನಡ, ತೆಲುಗು, ತಮಿಳಲ್ಲಿ ಓದಬಹುದು. யோவான் 19:29. ಯೋಹಾನ 19:29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ಅಲ್ಲಿ ಹುಳಿರಸ ತುಂಬಿದ ಗಡಿಗೆ ಇಟ್ಟಿರಲಾಗಿ ಅವರು ಸ್ಪಂಜನ್ನು ಹುಳಿರಸದಿಂದ ತುಂಬಿಸಿ ಹಿಸೋಪ್ ಗಿಡದ ಕೋಲಿಗೆ ಸಿಕ್ಕಿಸಿ ಆತನ ಬಾಯಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿದರು. A jar of wine vinegar was there. So they soaked a sponge in it, put the sponge on the stalk of the hyssop plant, and lifted it to Jesus' lips. Amen. When he had received a drink, போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದನು? நான் செஞ்சது என்னுடைய இந்த வலி வேதனைகளை நான் மறந்து சாக மாட்டேன். ನನ್ನ ಈ ನೋವು ವೇದನೆಯನ್ನು ನಾನು ಮರೆತು ಸಾಯುವುದಿಲ್ಲ. ஒவ்வொரு வலியும் நான் உணர்ந்து உணர்ந்து அனுபவிப்பேன். ಪ್ರತಿಯೊಂದು ನೋವನ್ನು ನಾನು ಅರಿತುಕೊಂಡು ನಾನು ಅನುಭವಿಸುವೆನು. எல்லாருடைய பாவங்களையும் நான் சுமப்பேன். ಎಲ್ಲರ ಪಾಪವನ್ನು ನಾನು ಹೊರುತ್ತೇನೆ. அதற்காக நான் இந்த காடியை நான் ஏற்றுக்கொண்டு நான் வலியை மறந்தவனாக நான் சாக மாட்டேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಆ ಹುಳಿ ರಸವನ್ನು, ಗಿಡದೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿದ ಹುಳಿ ರಸವನ್ನು ನಾನು ಕುಡಿಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அதை பற்றிலாம் ஒன்றுமே கண்டுக்காம அப்படியே போகலாம் என்று சில பேர் ஒரு மயக்கத்திலே போகிறதற்காக பைபிள் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ಕೆಲವರು ಏನು ಮಾಡುತ್ತಂದ್ರೆ ನಾನು ಯಾವ ಪಾಪ ಮಾಡಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಅವರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி எனக்கு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டணுமா? அப்படி எனக்கு தேவையில்லையே. நான் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார். ನಾನು ಯಾವ ಪಾಪ ಮಾಡಿದೆ ಎಂದು ಎಲ್ಲವನ್ನು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ನೋಡಿ ಅದನ್ನು ಹೇಳಬೇಕಾ? ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು ದೇವರು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. நாம கர்த்தருடைய சித்த என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಚಿತ್ತ ಏನೆಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம், நிலைவரமான சந்தோஷம் இருக்குன்னு சொன்னா, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಸಂತೋಷ, ನೆಲೆಯಾದ ಸಂತೋಷ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದರೆ ஒரு சின்ன அசுத்தம் கூட, ஒரு சின்ன ஒரு கஸ்மாலம் கூட நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய மூளையில, நம்முடைய மனசுல இருக்கக்கூடாது. ನಮ್ಮ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಅಶುದ್ಧತೆಯು, ನಮ್ಮ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕೆಟ್ಟ ಯೋಚನೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿಯೂ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯೂ ಇರಬಾರದು. அப்படி அதை தெரிஞ்சும் கண்டுக்காமே இருந்தோம்னா, அதை துடைக்காம, எடுக்காம, கழுவாம, தூக்கி போடாம, பாவ அறிக்கை செய்யாம அப்படியே இருந்தோம்னு சொன்னா உண்மையான சந்தோஷம் நமக்கு இருக்கவே இருக்காது. ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ನಾವು ಅಸಡೆಯಿಂದ ಅದನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸದೆ, ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೆ, ಮನ ತಿರುಗದೆ ಇದ್ದರೆ ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲದೆ ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವವರಾಗಿ ಇದ್ದರೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. நல்ல பாலா ஊத்தினாலும் பாத்திரத்துல ஊத்தின உடனே ಕೆಟ್ಟು போகுது. ಒಳ್ಳೆ ಹಾಲನ್ನು ಹಾಕಿದರು, ಆ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ನಂತರ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. நல்ல வசனமா கர்த்தர் சொன்னாலும், ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ಹೇಳಿದರು, நம்ம இருதயத்துக்குள்ள போன உடனே அது புளிச்சு போகுது, ಕೆಟ್ಟು போகுது. ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಹೋದ ನಂತರ ಅದು ಹುಳಿ ಆಗುತ್ತದೆ, ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. அது வேற மாதிரி ಅರ್ಥத்தை எடுத்துக்கிறோம். ಅದನ್ನು ಬೇರೆ ವಿಧದ ಅರ್ಥದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. என்ன பிரச்சனை நம்மகிட்ட? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಸಮಸ್ಯೆ? மனசாட்சியில பிரச்சனை இருக்குது. ನಮ್ಮ ಮನಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ತಪ್ಪಿದೆ. There is a problem in our consciousness. ನಮ್ಮ ಮನಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆ. Our inner witness is not exactly accepting what the word of God is teaching us. ದೇವರ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೋ ಅದನ್ನು ನಮ್ಮ ಮನಸಾಕ್ಷಿಯು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಿಲ್ಲ. We are having bias. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ஏதோ ஒன்னு நமக்கு நாமே நினைச்சுக்கிறது தான் சத்தியம் நினைக்கிறோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ತಡೆ ಇದೆ, ನಾವು ನಂಬುವುದೇ ಸತ್ಯವೆಂದು ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಅವನು அப்படி ஒரு பெரிய பாவத்தை ஒன்னு செய்யலையே என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தடை பண்ணுகிறோம். ನಾನೇನು ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ತಡೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. இங்கதான் தாவீதிட்ட நம்ம கத்துக்கணும். ಇಲ್ಲಿಯೇ ನಾವು ದಾವಿದನಿಂದ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. வீட்டுல போயிட்டு இந்த வசனத்தை எல்லாம் படிச்சு பாருங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನೆಲ್ಲ ಓದಿ ನೋಡಿದಿ. அவன் அப்படியே சூப்பரான அறிக்கை, பாவ அறிக்கையை ஒன்று கூட மறைக்காமல் அப்படியே சொல்லுகிறான். ಅವನು ಹಾಗೆ ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಪಾಪ ಅರಿಕೆಯನ್ನು ಹಾಗೆ ಯಾವುದನ್ನು ಅವನು ಮರೆ ಮಾಡದೆ ಎಲ್ಲವನ್ನು ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஏன் அப்படி செய்யறான்? ಏಕೆ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ? தேவனே, உம்முடைய சமூகத்திலிருந்து நீ தள்ளி போட்றாதீங்க. ದೇವರೇ, ನಿನ್ನ ಸಮೂಹದಿಂದ ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಬೇಡ. உம்முடைய ஆவியானவர் என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಇರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காலத்துல தேவ ஆவியானவர் மனிதர்களோடு நிரந்தரமாக தங்கவில்லை. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮನುಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ನಿರಂತರವಾಗಿ ವಾಸ ಮಾಡಲಿಲ್ಲ. ஏனென்றால், ಏಕೆಂದರೆ அவர்களுக்கு தேவையான முழுமையான பலி இன்னும் செலுத்தப்படாமல் இருந்தது. ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಬಲಿ ಇನ್ನೂ ಸಮರ್ಪಿಸಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾக அவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಕಾಯುತ್ತಿದ್ದರು. அந்த பலி இயேசுதான்.
ಆ ಬಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பலி அவர்களுக்காக செலுத்தப்படுகிற அந்த நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிழலாட்டமாக அவர்கள் ஆடுகளையும் காளைகளையும் அவர்கள் பலி கொடுத்து கொண்டு ಆ வந்தார்கள். ಬಲಿ ಅವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುವವರೆಗೂ ಅದೊಂದು ನೆರಳಾಗಿ ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಅಥವಾ ದನವನ್ನು ಅವರು ಬಲಿಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತಿದ್ದರು. ஆனால் அந்த பாவத்தை மறைத்து வைக்கிறவனுக்கு உண்மையான சந்தோஷம் இல்ல, ரட்சிப்பின் அனுபவம் இல்ல. ಆದ್ರೆ ಪಾಪವನ್ನು ಮರೆ ಮಾಡಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವವನಿಗೆ ನಿಜವಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ, ನಿಜವಾದ ಒಂದು ಸಂತೋಷ ದೇವರಿಂದ ಬರಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ಪಾಪವನ್ನು ಮರೆ ಮಾಡುವವನು ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ಆದರೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಡುವವನು ಅವನು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாவது பகுதியில ಮೂರನೇ ಭಾಗದಲ್ಲಿ தாவீது என்ன செய்யறான்? தன்னுடைய பாவரிக்கை செஞ்சாலும் பத்தாது, ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டால் மட்டும் போதாது. ಮೂರನೇ ಭಾಗದಲ್ಲಿ ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ ಸಾಲುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕರುಣೆಯನ್ನು ಕೇಳಿದರೆ ಮಾತ್ರ ಸಾಲುವುದಿಲ್ಲ. அவன் தொடர்ச்சியாக நான் இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன், கீழ்ப்படுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறான். ಅವನು ಎಡಬಿಡದೆ ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಹೀಗೆ ಇರುವುದಿಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೆನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் உம்முடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு ನಾನು ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ நான் மற்றவர்களுக்கும் நான் என்னை என்ன செய்வேன், அதை சொல்லிக் கொடுப்பேன். ಬೇರೆಯವರಿಗೂ ನಾನು ಇದನ್ನು ಬೋಧಿಸುತ್ತೇನೆ. எது உமக்கு பிரியம் என்பதை நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன். ಯಾವುದು ನಿನಗೆ ಇಷ್ಟವು ಮೆಚ್ಚುಗೆಯಾದುದನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. என் இருதயத்தை நான் நொறுக்கி உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನಾನು ಮುರಿದುಕೊಂಡು ನಿನ್ನ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சங்கீதம் 51:16. ಕೀರ್ತನೆ 51:16. பலியை நீர் விரும்புகிறதில்ல, அப்படி நீர் விரும்பினால் நான் எக்கச்சக்கமா செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல, வெறும் ரத்தத்தை குடிக்கிற தேவன் அல்ல நீர். ನಿನಗೆ ಯಜ್ಞಗಳಲ್ಲಿ ಅಪೇಕ್ಷೆ ಇಲ್ಲ, ಇದ್ದರೆ ಸಮರ್ಪಿಸೇನು. ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ, ನೀನು ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವುದನ್ನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. வெறும் கசாப்பு கடை வைக்கிறதுக்காகவா ஆண்டவர் சர்ச்சை வச்சிருக்கிறாரு? ಬರೀ ಕಸಾಬ್ ಅಂಗಡಿಯನ್ನು ಇಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ, ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சர்ச்சைக்கு வரவங்களுக்காக, ಸಭೆಗೆ ಬರುವವರಿಗಾಗಿ சிக்கன், மட்டன், கோழி, மீன் ஏதாச்சும் வாங்கி கொண்டு நல்லா பலி செலுத்தி சாப்பிடுங்க. ಏನಾದರೂ ಅಂಗಡಿಯಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಲಿ ಸಮರ್ಪಿಸಿ ತಿನ್ನಿರಿ ಎಂದು ಇದೇ ಸಭೆಯಾ? என்ன சொல்றீங்க? ಏನು ಹೇಳ್ತೀರಾ? பலி செலுத்துறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரா? ಬಲಿ ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಆಜ್ಞಾಶಾಸ್ತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದಾನಾ? கர்த்தருக்கு ஏதோ ரத்தம் குடிக்கணும்னு ஆசையா? ದೇವರಿಗೇನು ರಕ್ತ ಕುಡಿಯುವ ಒಂದು ಆಸೆ ಇದೆಯಾ? அப்புறம் எதுக்கு பலி செலுத்த சொல்றாரு? ಮತ್ತೆ ಯಾಕೆ ಬಲಿ ಸಮರ್ಪಿಸಲು ಹೇಳುತ್ತಾನೆ? பாவ நிவாரண பலி, ಪಾಪ ನಿವಾರಣ ಬಲಿ, ದೋಷ ಪರಿಹಾರ ಬಲಿ, அது குற்ற நிவாரண பலி. ஓகே, கில்ட் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், ட்ரிங்க் ஆஃபரிங் அண்ட் பர்ன்ட் ஆஃபரிங், எல்லா பலிகளுமே பலி செலுத்தும் போது ரத்தம் சிந்துது. ಎಲ್ಲ ಬಲಿಗಳು ಬಲಿ ಸಮರ್ಪಿಸುವಾಗ ಒಂದು ರಕ್ತ ಸುರಿಯುತ್ತದೆ. இது செய்யணும் சொன்னது கர்த்தர் தானே, ಇದನ್ನು ಮಾಡಲು ಹೇಳಿದ್ದು ದೇವರಲ್ಲವೇ? ஆனா இங்க தாவீது சொல்றான், ಆದರೆ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே அது உமக்கு பிரியம் இல்ல. ದೇವರೇ ಅದು ನಿನಗೆ ಇಷ್ಟವಲ್ಲ. அப்படின்னா எது அவருக்கு பிரியமா? ಹಾಗಾದ್ರೆ ಯಾವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ? ಸ್ತುತಿ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಜಜ್ಜಲ್ಪಡಬೇಕು. ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ, ಗಟ್ಟಿಯಾಗಿದೆ ಮನಸ್ಸು. ಆ ಮೃಗ ಸಾಯುವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಏನಾಗಬೇಕಯ್ಯ? நான் தானே பாப்பம் ಮಾಡಿದ್ದು, நான் தானே பாவம் செஞ்சேன், நானே அல்வா பாப்பா ಮಾಡಿದ್ದು, குற்றம் செஞ்சது நான் தானே, தப்பு ಮಾಡಿದ್ದು ನಾನೇ, கடவுளுக்கு விரோதமா நான் தானே சமாதானம் இல்லாம கிடக்குறேன், ದೇವರ ಮುಂದೆ ನಾನೇ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೇನೆ, என்னுடைய சரீரம் ஆத்மா என் ஆவி எல்லாமே குற்றமா இருக்குது, எனக்கு நெருப்புல போட்டு சுட்டு என்னை பொசுக்கணும்னு சொல்லி நான் தானே ஒப்பு கொடுக்கணும். ನನ್ನ ದೇಹವು ಪ್ರಾಣವು ಎಲ್ಲವೂ ಪಾಪದಿಂದ ತುಂಬಿದೆ, ನನ್ನನ್ನೇ ನಾನು ಸುಟ್ಟು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ಆನ ಪಾಪ ಇಂದ ಆಡು ಸಾವುದೇ எனக்காக, ಆದರೆ ನನಗೋಸ್ಕರ ಈ ಪಾಪ ಈ ಒಂದು ಮೃಗವು ಸಾಯುತ್ತಿದೆಯಲ್ಲ, ಪುಳ್ಳ ಮಾರಿ ಒಳತೇನೆ, ನನ್ನ ಮಗುವಂತೆ ನಾನು ಬೆಳೆಸಿದ್ದೇನೆ, ಸಾಕಿದ್ದೇನಲ್ಲ, அது சாகிறத என்ன கண் முன்னாடியே அதை கழுத்தை நான் எப்படி வெட்டுறது, ಅದನ್ನು ಹೇಗೆ ನನ್ನ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಅದರ ಕತ್ತನ್ನು ಹೇಗೆ ಕತ್ತರಿಸುವುದು? தப்பு செஞ்சது நான் தானே, ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದು ನಾನಲ್ಲವೇ? இந்த மிருகம் சாகுதுன்னு சொல்லி என் இருதயம் நொறுங்கணும்னு ಆಂಡ್ರೆ ಎದುರ್ಪಾಕ್ರೆ. ಈ ಮೃಗ ಸಾಯುತ್ತದೆಯಲ್ಲ ಎಂದು ನನ್ನ ಹೃದಯವು ಕುಗ್ಗಿ ಹೋಗಬೇಕೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்போ இருதயம் நொறுங்கினவன் திரும்ப திரும்ப அப்புறம் இன்னொரு 4 காலை வேணுமா ஆரோனே அப்படி கேட்க மாட்டான்.
போதுனா சாமி நான் இனிமே பாவம் செய்த நிறுத்திடுவேன், மனம் திரும்பிடுவான். ಆದರೆ ಈಗ ಮುರಿದೊಬ್ಬ ಕುಗ್ಗಿ ಹೋದೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅವನು ಸರಿ ನಾನು ಮುಂದೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ಇನ್ನು 4 ದನಗಳನ್ನು ಕುರಿಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಬೇಕೆಂದು ಅವನು ಹೇಳುವುದಿಲ್ಲ, ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅವನು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತಾನೆ. நான் ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் இந்த ஒரு உயிர் ಅನ್ಯಾಯமா ಸಾಗಿದೆ. ಒಂದೊಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಾಗ ಒಂದು ಜೀವ ಅನ್ಯಾಯವಾಗಿ ಸಾಯುತ್ತದಲ್ಲ. ಸಂಗೀತ 51:17 ವಾಸಿங்க. ಕೀರ್ತನೆ 51:17 ಓದಿರಿ. 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவிதானே தேவனே தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பலி செலுத்துன்னு சொல்லும் போது உங்க இருதயம் நொறுங்கணும்னு பார்க்கிறாரு. அது நடக்க மாட்டேங்குது. ಇದನ್ನೇ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. ಬಲಿ ಸಮರ್ಪಿಸುವಾಗ ನೀವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಹೊಂದುವಿರಿ ಎಂದು ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. ಅದು ನಡೆಯುತ್ತಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு காணிக்கை கொடுக்கும்போது மனசு வலிக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವಾಗ ಮನಸ್ಸು ನೋವುತ್ತದೆ? இல்ல பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ನಮ್ಗೇನೋ ನೋವಿಲ್ಲ. வலிக்காத அளவுக்கு நாங்கெல்லாம் ಭದ್ರಪಡಿಸಿ வச்சுட்டு கொஞ்சமா கொண்டு போட்டு ನೋವಾಗದಂತೆ ನಾವೆಲ್ಲವನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ತೆಗೆದುಕೊಡುತ್ತೇವೆ. பெரிய அமௌண்ட் கொடுத்தா ரொம்ப நஷ்டம் பாஸ்டர். ದೊಡ್ಡ நாங்க சாப்பிட வேணாமா, நாங்க பிழைக்க வேணாமா? ಅಧಿಕವಾಗಿ ಹಣ ಕೊಟ್ರೆ ನಾವು ಬದುಕಬಾರದೆ, ನಮಗೆ ನಷ್ಟವಲ್ಲವೇ? வலிக்காத அளவுக்கு அப்படி லைட்டா கொடுத்துட்டு போயிடுவோம். ನೋವಾಗದಂತೆ ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟು ಹೋಗುವುದು. ஆண்டவர் சொல்றாரு, அது என்னத்துக்கு நீ கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு அதுல ಇಷ್ಟமே ಇಲ್ಲ. ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅದು ಯಾಕೆ ನೀನು ಅದನ್ನು ಕೊಡ್ತೀಯ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನಗೆ ಅದರಲ್ಲಿ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ಬಲಿ செலுத்துன்னு சொன்னா, ಬಲಿ ಸಮರ್ಪಿಸುವುದೆಂದು ಹೇಳುವುದಾದರೆ இருதயம் நொறுங்குற அளவுக்கு கொடுக்கணுமா? ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಕುಗ್ಗಿ ಹೋಗುವಷ್ಟು ನೀವು ಕೊಡಬೇಕಂತೆ. இருதயம் நொறுங்கணும், ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕುಗ್ಗಿ ಹೋಗಬೇಕು. ஐயோ இனிமே நான் இந்த மாதிரி பாவம் செய்ய மாட்டேன், ಅಯ್ಯೋ ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಹೀಗೆ ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ என்று என்கிற அளவிலே ನಮ್ಮ ಕರ್ತರಿಗೆ ಮುನ್பாக ಒಪ್ಪು கொடுக்க வேண்டும். ಅನ್ನ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ದೇವರ ಬಳಿಗೆ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ಸಂಗೀತ 34 ಕೀರ್ತನೆ 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்காருன்னா ಸಮೀಪமா இருக்கிறார். ಹೃದಯ ಮುರಿದೋದವರಿಗೆ ದೇವರು ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ನರುಂಗುಂಡ ಆವಿಯುಳ್ಳವர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஓகே, ಸಂಗೀತ 147 ಕೀರ್ತನೆ 147 3வது வசனத்துல 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 147:3ல 147 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ எந்தெந்த இருதயங்கள் நொறுங்குண்டு கிடைக்கிறதோ அவர்களை கர்த்தரே குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டுகிறார். ಯಾವ ಮನಸ್ಸು ಹೃದಯಗಳು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದೆಯೋ ಅವುಗಳನ್ನು ದೇವರೇ ಅದಕ್ಕೆ ಗಾಯವನ್ನು ಕಟ್ಟಿ ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ. இந்த ವಚನத்தை எல்லாரும் வாசிக்கலாம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೂ ಓದೋಣ. ಯೆಶಾಯ 57 ವಚನ 15 ವಾಕ್ಯ 15 57:15 57:15 57:15 57:15. For this is what the high and exalted one says, he who lives forever, whose name is holy, his name is holy. I live in a high and holy place, but also with the one who is contrite and lowly in spirit, and I will also live with the people who have a contrite spirit and a lowly in spirit, to revive the spirit of the lowly, to revive their spirit, and to revive the heart of the and contrite. to revive their hearts. வாசிங்க டக்கு நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்கள் அப்படின்னா அப்படியே உடைஞ்சு போய் கீழே குனிஞ்சிருக்காங்களே அவர்களுடைய ஆவிகளை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், எந்தெந்த இருதயங்கள் உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருக்குதோ அவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்தில் வாசம் பண்ணுகிறேன், அவர்களுடைய மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச்சை அப்படி ஒரு சாட்சி நமக்கு சொல்ல முடியுமா? ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಇದೆ ಎಂದು ಹೇಳಬಹುದೇ? எங்களெல்லாம் நீங்க எப்படி சொன்னாலும் நாங்களாம் அசையாத கல்லு மாதிரி இருப்போம் பாஸ்டர். ನಮಗೆಲ್ಲ ನೀವು ಹೇಗೆ ಹೇಳಿದರೂ ನಾವು ಅಲ್ಲಾಡದೇ ಇರುವ ಬಂಡೆ ಅಂತ ಇರುತ್ತೇವೆ ಪಾಸ್ಟರ್. பேதுரு பிரசங்கம் பண்ணா சர்ச்சைக்காரங்களாம் அழுதுட்டு தான் போவாங்களாம். ಪೇತ್ರನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರೆ ಸಭೆಯವರೆಲ್ಲರೂ ಹತ್ತು ಹೋಗುತ್ತಾರಂತೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, கன்று வச்சு சொல்றியா, கல்லு மாதிரி சும்மா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னா
உருப்படியே ஆகாத சர்ச்சுங்க யாருங்கன்னு ಅರ್ಥ. ನೀವು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳಿ, ನೀನು ಗಣ್ಣಲ್ಲಿ ನೀವು ಸುಟ್ಟರೂ ಕೂಡ ಅದು ಅಲ್ಲಾಡದೇ ಇರುವ ಬಂಡೆ ಅಂತ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ನಾವು ಉದ್ಧಾರ ಆಗುವುದಿಲ್ಲ. நீ ஒன்னு சொன்னா நான் 3 சொல்லி உனக்கு திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் எத்தான் நிக்கிறாங்க. ನೀನು ಒಂದು ಹೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ 3 ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவை போல ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ அடிக்கப்பட்ட ஆடாய் நாம சிலுவையில் தொங்க போறது கிடையாது. ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟ ಕುರಿಯಾಗಿ ನಾವು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡುವುದಿಲ್ಲ. ஆனால் வசனத்துக்கு நடுங்குறவளாய் நாம் இருக்கணும். ಆದ್ರೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಡಗುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி இல்லனா ಹಾಗಿಲ್ಲದಿದ್ದರೆ நாம வாழ்றது வேஸ்ட். ನಾವು ಜೀವಿಸಿದರೂ ಅದು ವ್ಯರ್ಥ. எந்த தேங்காய் உடைக்கவே முடியாதோ அந்த தேங்காய்க்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவீங்க? ಮುರಿಯಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಒಂದು ತೆಂಗಿನಕಾಯನ್ನು ಎಷ್ಟು ಜನರು ಹಣ ಕೊಟ್ಟು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? சுத்தி வச்சு அடிச்சாலும் முட்டை உடையவே உடையாது. அந்த முட்டைக்கு எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவீங்க? ಸುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದರೂ ಆ ಮೊಟ್ಟೆಯನ್ನು ಮುರಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆ ಮೊಟ್ಟೆಯನ್ನು ಯಾರು ಹಣ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? கை தூக்குங்க, ಕೈ ಎತ್ತಿ. அந்த மாதிரி தேங்காய் வேணுங்கிறவங்க கை தூக்குங்க. ಹಾಗೆ ನಿಮ್ ತೆಂಗಿನಕಾಯಿ ಬೇಕಂದವರು ಕೈ ಎತ್ತಿರಿ. அந்த மாதிரி முட்டை எத்தனை பேருக்கு வேணும்? ಅಂತ ಮೊಟ್ಟೆ ಯಾರಿಗೆ ಬೇಕು? வேணுமாமா? இப்படி போன மாதிரி பிடிச்சி சொல்லிட்டேன். ஏங்க ಯಾಕೆ? அழகா வச்சுக்கலாம்ல ஷோகேஸ்ல. ಅದು ಸುಂದರವಾಗಿ உடையாது முட்டை, ಮುರಿಯದೇ ಇರುವ ಒಂದು ಮೊಟ್ಟೆ. அந்த முட்டைனால என்ன பிரயோஜனம்? ಆ ಮೊಟ್ಟೆಯಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನ? உனக்கு என்னப்பா வேணும்? ஆம்லேட் வேணும் இல்லையா? ನಿನಗೇನು ಬೇಕು? ಆಮ್ಲೆಟ್ வேணும் ಅಥವಾ ಹಾಫ್ ಬಾಯ್ಲ್ ಬೇಕು? அதுக்கு தானேப்பா முட்டை வேணும். ಅದಕ್ಕಲ್ಲವೇ ಮೊಟ್ಟೆ ಬೇಕಾಗಿರೋದು. அப்படின்னா அந்த முட்டை உடையிற முட்டையா தானே உனக்கு வாங்குவேன். ಹಾಗಾದ್ರೆ ಮುರಿಯುವ ಮೊಟ್ಟೆಯನ್ನು ತಾನೇ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು. நீங்கள் நானும் உடைஞ்சு போகாத இருதயம் உள்ளவர்களாக கெட்டியா இருந்தோம்னா வசனம் உள்ளவே போகவே போகாது. ನೀವು ನಾನು ವಾಕ್ಯವು ಒಳಗೆ ಹೋಗದಂತೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಮುರಿಯದೇ ಇದ್ದರೆ ವಾಕ್ಯ ಒಳಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ சங்கீதம் 51:18-19 பார்க்கும்போது ಕೀರ್ತನೆ 51:18-19 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ the psalmist is making intercession for Jerusalem. எருசலேமுக்காக விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கின்றோம். ಕೀರ್ತನೆಗಾರನು ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣಕ್ಕೋಸ್ಕರ ಬಿನ್ನಹ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த வசனங்களிலே ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொல்கிறான். ಚಿಯೋನ್ ಪಟ್ಟಣವನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಅದಕ್ಕೆ ಶುಭವನ್ನುಂಟು ಮಾಡು, ಯೆರೂಸಲೇಮಿನ ಪೌಳಿಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟಿಸು. அப்பொழுது அங்க எல்லா பலிகளும், தகன பலியும், சர்வாங்க தகன பலியும், நீதியின் பலி எல்லாமே உமக்கு பிடிக்கும். ಆಗ ಆ ನ್ಯಾಯವಾದ ಯಜ್ಞಗಳು, ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳು ಸಮರ್ಪಿಸಿ ಅದು ನಿನಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ. உமது பீடத்தின் மேலே காணிக்கைகளை எல்லாரும் வந்து பலியிடுவாங்க, அதை நீ ஏற்றுக்கொள்ளுவீர். ನಿನ್ನ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಹೋರಿಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುವರು, ಅದನ್ನು ನೀನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಿ. பலிபீடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದರೆ இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த வசனத்தின்படி, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಬೋಧಿಸಿದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಪ್ರಕಾರ தேவனுக்கு முன்பாக, ದೇವರ ಮುಂದೆ, பிதாவுக்கு முன்பாக ತಂದೆಯ ಮುಂದೆ நம்மை ನಮ್ಮ காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. எபேசியர் 5ஆம் அதிகாரம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನங்களை வாசித்து முடிப்போம். 1-2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. Ephesians chapter 5 verses 1 and 2. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯಗಳು. Be imitators of God, therefore. தம்பி அப்புறமா படிக்கலாம். பெரிய நல்ல நீட்டா படிக்கிறோம் கூட. Follow God's example. Therefore, as dearly loved children, as dearly loving children, and live a life of love, live a life of love, just as Christ loved us, just as Christ loved us, and gave himself up, and gave himself up for us as a fragrant offering, for us as a fragrant offering, and sacrifice to God. And sacrifice to God. To who is God? The Father in heaven. Hallelujah. Focus your offerings, focus your prayers, focus your attention to God the Father. The example is Jesus Christ. Hallelujah. ನಿಮ್ಮ ಯಜ್ಞಗಳನ್ನು, ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಎಲ್ಲವೂ ತಂದೆಯ ಕಡೆಗೆ ಅದು ಇರಲಿ, ಆ ಗಮನವು ತಂದೆ ಕಡೆ ಇರಲಿ. The example is Jesus Christ. ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. Jesus is our example. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿದ್ದಾನೆ. May the Lord bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Close down our eyes and pray to the Lord. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. Pray. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ಕರ್ತನೆ, ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. பிதாவே, இந்த வசனங்களை எங்களுக்கு நீ சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ಕರ್ತನೆ, ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. கர்த்தாவே, இந்த வசனங்களை கேட்டதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ಕರ್ತನೆ, ನಾವು ಮುರಿದ ಹೃದಯದಿಂದ ಕರ್ತನೆ ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸಿನಿಂದ ಇರಬೇಕು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் உடைக்கப்பட்டு எங்களுடைய ஆவி நொறுங்குண்டு இருக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಕೊಡಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. வசனத்திற்கு எங்களை திறந்து கொடுக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಅಪರಾಧಗಳನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. மறைவாக இருக்கிற எல்லா பாவங்களையும் நாங்கள் வெளியரங்கமாக்கி ஒப்பு கொடுத்து அறிக்கையிட மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾದರಿಯ ಪ್ರಕಾರ ಕರ್ತನೆ, ಯೇಸು கிறிஸ்து செய்தபடியாக ಎಲ್ಲ ಯಜ್ಞಗಳು ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ನಿನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಕರ್ತನೆ, எங்களுடைய எல்லா பலிகளும் எங்களுடைய எல்லா காணிக்கைகளும் உமக்கு முன்பாக வரும்படி ஜெபிக்கிறோம் பிதாவே. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಿನ್ನ ನಾಮವೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமமே மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம். ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸಿ எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ಒಳ್ಳೆಯ ತಂದೆ, நல்ல பிதாவே, ஆமென்.